அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி சென்னை ஈசிஆரில் உள்ள இஸ்கான் கோவிலில் கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கின்றன. பக்தர்கள் ஆடி பாடி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான கள தகவல்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவச்சந்துரு. வணக்கம் சிவச்சந்துரு. இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு அங்கு செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்ன, விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகைகளில் ஒன்றான கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று சென்னை ஈசிஆர் பகுதியில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அந்த வகையில் சென்னை ஈசிஆர் பகுதியில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோவில்ல நிர்வாகம் சார்பாக சிறப்பு வழிபாடு, பஜனை உள்ளிட்ட ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கிருஷ்ண தலங்களில் ஒன்றான இந்த இஸ்கான் கிருஷ்ணர் கோவில்ல இன்று கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தற்போது செய்து வருகின்றனர். மேலும் சென்னை ஈசிஆர் பகுதியில் உள்ள இந்த இஸ்கான் கோவில்ல கிருஷ்ணர் ஜெயந்தியை முன்னிட்டு இந்த கோயிலில் உள்ள கிருஷ்ணர் சிலைக்கு அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்துவிட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் நடத்தப்பட்ட வரும் ஆன்மீக கலை நிகழ்ச்சிகளும் தற்போது பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்துவிட்டு தற்போது நடைபெற்று வரும் பஜனை பாடும் நிகழ்வில் ஆண்கள், பெண்கள் என அனைவரும் பங்கேற்று பஜனைகள் பாடியும் உற்சாகமாக நடனமாடியும் கிருஷ்ணரை வழிபாடு செய்து வருகின்றனர். மேலும் இன்று மாலை சென்னை ஈசிஆர் பகுதியில் உள்ள இந்த இஸ்கான் கோவில்ல சிறப்பு அபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் மாலை நேரங்களில் அதிக அளவில் வருவார்கள் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பாக செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் காலை முதல் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் காலை முதல் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த கோவில் சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றது. கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.